الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا قال نبينا صلى الله عليه وسلم أفضل الصلاة بعد الفريضة صلاة الليل أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்லாஹ்வினுடைய கருணையும் கிருபையும் ஈருலக அச்சகர் அமியல் கோமான் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபக தாபீன்கள் வலிமார்கள் நல்லோர்கள் உலகத்தில் உள்ள மோமினான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக இந்த புனிதமான இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்துணை பேர் மீதும் குறையாமல் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் அருள் பெற்ற அருமையான நல்லடியார்களே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஆஷராவுடைய சிறப்பு பேச்சாளர் அப்துல் சத்தார் காசிபி ஹஜ்ரத் அவர்களுக்கு கர்பலா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆஷுரா சம்பந்தப்பட்ட ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் நான் உங்களிடத்தில் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த ஆஷுரா என்பது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளை குறிக்கும். அஷரா என்று சொன்னால் 10 என்று பொருள். முஹர்ரம் மாதம் 10வது நாளை தான் ஆஷுரா நாள் என்று சொல்லப்படும். அந்த நாளை அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரையில் நபிமார்களுடைய வாழ்விலே ஒரு சிறப்பான ஒரு நாளாக அல்லாஹ் ஆக்கிவிட்டார். அந்த மாதத்திற்கு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்கிற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கிறது. அது பெருமானார் அந்த மாதத்திற்கு வைத்த பெயர். அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் மாதம் என்று பெருமானார் வைத்திருக்கிறார்கள். 12 மாதங்களிலே 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்கள். அந்த 4 மாதங்களில் வருடத்தினுடைய கடைசி துல்ஹஜ் மாதமும் புனிதமான மாதம், வருடத்தினுடைய ஆரம்ப மாதம் முஹர்ரம் மாதமும் புனிதமான மாதம். அந்த புனிதமான அல்லாஹ்வுடைய மாதமாகிய அந்த மாதத்தில் 10வது நாள் ஆஷுராவுடைய நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையில் எல்லா நபிமார்களுடைய வாழ்விலும் ஒரு சில சந்தோஷங்கள், இன்பங்கள், சில பதவி அவர்களுக்கு கொடுக்கப்படுதல், இன்னும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதல், இது போன்ற நிறைய நிகழ்வுகளை அல்லாஹு தாலா அந்த ஆஷுராவுடைய நாளிலே அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்து விட்டார். அது அவனுடைய எண்ணம், அவனுடைய நாட்டம். அந்த நாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை தர வேண்டும் என்ற எண்ணத்திலே அல்லாஹ் தந்திருக்கிறார். முதலாக இந்த உலகம் படைக்கப்படுவதே இந்த ஆஷுராவுடைய நாளிலே தான் ஆரம்பித்தது என்பதாகவும் தஃசீர்களிலே சொல்லுகிறார்கள். முதலாக இந்த உலகத்திலே மழை பெய்ததும் அந்த ஆஷுராவுடைய நாளிலே தான் பெய்தது என்பதாகவும் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய அருள் வானத்தில் இருந்து முதலாக இறங்கியதும் இந்த ஆஷுராவுடைய நாளிலே தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களிலே பல நபிகள் அந்த நாளிலே தான் பிறந்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவ்வா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இத்தனை நபிமார்களும் அந்த முஹர்ரம் மாதம் 10வது நாளாகிய ஆஷுராவுடைய நாளிலே தான் பிறந்திருக்கிறார்கள். அவ்வளவு கண்ணியம் பொருந்திய ஒரு நாளாக அல்லாஹ்விடத்தில் அது இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து, அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து சொர்க்கத்திலே உலாவிட்டு ஒரு மரத்துக்கு பக்கத்தில் மட்டும் நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருந்தான். மரத்துக்கு பக்கம் மட்டும் போகாதீங்க, வேறு எல்லா இடத்துக்கும் சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொன்னான். அந்த மரம் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா என்று சொல்லியிருந்தான். அந்த மரத்தினுடைய பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது. ஷைத்தான் எப்படியும் அல்லாஹ் நமக்கு தடை செய்திருந்ததை அவன் செய்ய வைக்கணுங்கிறது தான் எண்ணம். ஷைத்தான் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அந்த பழத்தை சாப்பிட வைக்கிறான். சாப்பிட்டு விட்டார்கள். 2 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதற்கு பிறகு அந்த சொர்க்கத்தில் இருக்காமல் அல்லாஹ் தஆலா அவர்கள் இந்த உலகத்தில் இறக்கி விட்டுட்டான். உலகத்துக்கு வந்து இங்கே தான் இறங்கினாங்க.
சிலோனில் ஹவா மலை என்று இருக்கிறது, ஆதம்பாவா மலைன்னு ஒன்று இருக்கிறது. ஹவா அம்மையாரை ஜித்தாவில் அல்லாஹ் தஆலா இருக்கிறான். 300 வருஷம் அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டதற்காக வேண்டி தௌபா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. 300 வருஷத்துக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அவர்களை வசீலாவாக வைத்து பாவ மன்னிப்பு கேட்டார்கள். தாப அலைஹி, அல்லாஹு தாலா அவருடைய பாவத்தை மன்னித்தான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்கிறார். எப்படி அவர்கள் கேட்டார்கள்? ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இது ஆதம் நபி கேட்ட துவா. இந்த துவாவை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. யா அல்லாஹ், நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சிட்டோம், நீ எங்களை மன்னிக்கலைன்னு சொன்னால் நாங்கள் நஷ்டவாளி ஆயிடுவோம் என்ற துவா குர்ஆனில் இருக்குது. நாம் இந்த துவாவை அடிக்கடி ஓதிக்கிட்டு இருக்கிறோம். இந்த துவாவை யார் ஓதுனதுன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனாங்க. 300 வருஷம் அழுது துவா கேட்டாங்க. 300 வருஷத்துக்கு பிறகு பெருமானாருடைய வசீலாவை கொண்டு அவருடைய பாவம் பொறுக்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்கிறான். அது எந்த நாள் என்று சொன்னால் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள், ஆஷுராவுடைய நாள் என்பதாக சொல்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் இந்த உலகத்தில் இறை பிரச்சாரம் செய்தாங்க. அல்பசனத்தின் இல்லா ஹம்சீனா ஆமா என்று 950 வருஷம் இறை பிரச்சாரம் செஞ்சும் கூட அவங்களை ஏற்றுக்கொண்டவங்க சொற்ப நபர்கள் தான். அதனால் அவங்க அல்லாஹ்விடத்தில் பதுவாவே செஞ்சுட்டாங்க அந்த மக்களுக்கு எதிராக. யாரெல்லாம் 950 வருஷம் நான் அவங்களுக்காக வேண்டி இறை பிரச்சாரம் செய்தேன், யாரும் ஏற்றுக்கொள்ள பாடில்லை, என்னை ஏற்றுக்கொண்ட ஒரு சிலரையும் மற்றவங்க இப்போ கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மற்றவங்களையெல்லாம் அழிச்சிருந்து பதுவா செஞ்சுட்டாங்க. ரப்பி லா ததர் அல்லல் அரளி மினல் காஃபிரீன தையாரா, இறைவனே உன்னை ஏற்றுக்கொள்ளாத இறை மறுப்பாளர்களை அழித்துவிடு என்று அவர்கள் பதுவா செய்தார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் கப்பலிலே ஏறிக்கொண்டார்கள். கிட்டத்தட்ட 6 மாத காலம் இந்த உலகத்தை சுற்றினார்கள். 40 நாட்கள் காபத்துல்லாவை அந்த கப்பல் சுற்றி வந்தது. இறுதியாக அது முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளிலே அந்த ஜூதி மலையிலே தான் போய் ஒதுங்கியது. அது ஒதுங்கிய மாதம் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நல்லா வடிஞ்சிருச்சா, தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சா என்று பார்த்துட்டு வர்றதுக்காண்டி ஒரு காக்காவை அனுப்புனாங்க. காக்கா போய் அங்கே ஒரு பொணம் கிடந்ததை பார்த்துட்டு அதை உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. போன காக்கா வரலையே என்று சொல்லி புறாவை அனுப்பிச்சாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். புறா போய் அந்த தரையில் உட்காந்துருந்துட்டு அங்கேருந்த ஒரு இலையையும் வாயில் கவ்விக்கிட்டு அப்படியே வந்துச்சு. அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம், தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. அந்த புறாவுடைய காலில் சேறு ஒட்டி இருக்குது, அதனுடைய வாயில் ஒரு ஜைத்தூன் மரத்தினுடைய இலையை வச்சிருக்குது, அப்போ மரமெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி வடிஞ்சிருச்சு என்று அவங்க புரிஞ்சு கொண்டு அதுக்கு பிறகு இறங்கினாங்க என்பதாக நம்ம பார்க்குறோம். ஜைத்தூன் மரம் என்றைக்குமே அந்த இலை உதிரவே உதிராதான். எந்த மரத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஜைத்தூன் மரத்துக்கு இருக்குது. அதனால தான் எல்லாம் வத்தீனி வஸ்ஸைத்தூனி என்பதாக சொல்கிறான். 2000 வருஷம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரே ஒரு மரம் அந்த ஜைத்தூன் மரம் தான். அந்த மரத்தினுடைய இலையத்தான் அந்த புறா வாயில் கவ்விட்டு வந்துச்சு. அந்த பார்த்து தான் அது புரிஞ்சுக்கிட்டாங்க. அது நிகழ்ந்த நாள் முஹர்ரம் மாதம் 10வது நாள் என்பதாக சொல்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டாங்க. இந்த நெருப்பு குண்டத்தில் இருந்து காப்பாற்றப்பட்ட நாள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தஸ்பீஹ் அவங்க ஓதுனாங்கன்னு நமக்கெல்லாம் தெரியும். ஹஸ்புல்லாஹு நேமல் வக்கீல் வ நேமல் மௌலா வ நேமல் நசீர், எவ்வளோ அற்புதமான தஸ்பீஹ். இதை ஓதிக்கிட்டு தான் அவங்க நெருப்பில் போய் விழுந்தாங்க. அந்த நெருப்பு பூங்காவனமாக மாறியது. அந்த நெருப்பில் இருந்து இப்ராஹிம் நபி பாதுகாக்கப்பட்டது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா என்று சொல்கிறானே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எம்முடைய கலீலாக உற்ற தோழராக நாங்கள் ஆக்கி கொண்டோம் என்று சொல்கிறானே, அதை அந்த மாதிரி ஏற்படுத்தியது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் என்பதாக தஃசீரில் எழுதுகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க கிட்டத்தட்ட 400 வருஷம் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க எகிப்தில். யாரிடத்தில்? அந்த ஃபிரௌனுடைய தொல்லை தாங்க முடியாமல் மூசா நபியையும் மூசா நபி கூட்டத்தை சார்ந்தவர்களையும் அடிமையாக ஆக்கி வைக்கிறதான் அந்த ஃபிரௌன்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த எகிப்துக்கு போகும்போது இவர் 83 பேர் சேர்ந்து தான் போனாங்க. அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் 6 லட்சம் பேர் இருந்துட்டாங்க. அந்த 6 லட்சம் பேரையும் காப்பாற்றி பைத்துல் முகதஸுக்கு கூட்டிகிட்டு வரலாம் என்று சொல்லி அவங்க வந்தாங்க. வந்த இடத்துல தான் கடல் குறுக்கிட்டுச்சு. பின்னால் ஃபிரௌனுடைய படை 16 லட்சம் பேர், முன்னால் செங்கடல் இருக்குது. அதில் இருந்து காப்பாற்றணும். அல்லாஹ் அவங்கள அடிக்க சொன்னால், கம்பை வச்சு அடிக்க சொன்னால் அடித்தாங்க. கடல் 12 பாதையாக பிரிஞ்சு கொடுத்தது. 12 ரோடு 12 வழியாக பிரிந்தது. அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. ஃபிரௌன் 16 லட்சம் பேரையும் அந்த கடலில் அல்லாஹ் தஆலா அழிச்சிட்டான். இது எப்போ நிகழ்ந்தது என்று சொன்னால் இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் ஆஷராவுடைய நாளில் தான். அதே மாதிரி தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள காணாமே என்று சொல்லி பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து கிணத்துல தூக்கி போட்டாங்களே என்று சொல்லி அழுது 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 கண்களெல்லாம் தெரியாமல் குருடாகி போயிடுச்சு. அதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சட்டையை கொடுத்து விட்டு, இந்த சட்டையை என்னுடைய தந்தையினுடைய முகத்தில் போடுங்க, அவங்களுக்கு கண் பார்வை கிடைக்கும் என்று சொன்னாங்க. அதே மாதிரி யூசுப் நபியுடைய தோழர்கள் 11 பேரும் அந்த சட்டையை எடுத்துகிட்டு போய் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய தலையில் முகத்தில் போட்டாங்க. கண் பார்வை வந்தது. நீண்ட நாட்களாக கண்ணு தெரியாமல் இருந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கண் பார்வை கிடைத்தது இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் ஆஷராவுடைய நாள் தான் என்று சொன்னாங்க. இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைங்க 11 பேர் இருக்கிறாங்களே, அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தில் போய் நாங்கள் எங்களுடைய சகோதரர் யூசுப் நபியை நாங்கள் கிணத்துல ஒதுக்கி போட்டுட்டோம், அதற்காக வேண்டி நாங்கள் இப்போ பாவ மன்னிப்பு கோருகிறோம், அல்லாஹ்கிட்ட நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்க என்று தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல முறையிட்டாங்க. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ நான் உங்களுக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்யல, சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும், நான் இனிமேல் உங்களுக்கு இஸ்திக்பார் செய்கிறேன், தௌபா செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எதற்காக வேண்டி காலம் தாழ்த்துனாங்கன்னு சொன்னால், ஆஷராவுடைய நாள் வரட்டும், அந்த நாளில் நாம் எங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செஞ்சால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி ஆஷுரா நாளில் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் தன்னுடைய சகோதரன் யூசுஃபுடைய கிணத்துல தூக்கி போட்டதுக்கு உண்டான பரிகாரத்திற்காக வேண்டி துவா செய்த நாள் இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள். அந்த நாளுக்காக வேண்டிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காத்துக்கிட்டே இருந்தாங்க என்பதாக நாம் பார்க்கிறோம். 18 வருஷமாக கஷ்டப்பட்டாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். 18 வருஷமாக உடம்பு பூரா நோயாக இருந்துச்சு, பெரிய செல்வந்தர், காசெல்லாம் போயிடுச்சு, நிறைய பிள்ளை குட்டி இருந்தாங்க, எல்லா பிள்ளை குட்டிகளும் மொத்தா போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கடைசியில் 18 வருஷம் கழிச்சதுக்கு பிறகு ஒன்றும் கவலைப்படாதீங்க, தரையில் ஒரு மிதிங்க, தண்ணி வரும், அந்த தண்ணியை எடுத்து குளிங்க சரியாயிரும் அல்லாஹ் சொன்னால் அதே மாதிரி செஞ்சாங்க, சரியாயிருச்சு. அவங்க துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ரப்பி இன்னி மசன் எல்லோரும் அந்த அருகமுர் ராஹிமீன், இறைவனே எனக்கு ஒரு தங்கடம் பிடித்திருக்கிறது, நீ அருகமுர் ராஹிமீன், நீ தான் எனக்கு அதை சிவாவாக்கணுன்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு பரிபூர்ணமான சுகம் கிடைத்த நாள் இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள். அதற்கு பிறகு அவங்களுக்கு சுகமும் கிடைச்சிருச்சு, போன செல்வங்கள் எல்லாம் மீண்டு வந்துருச்சு, இறந்து போன பிள்ளைங்கள் எல்லாம் கூட அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டான். அது எப்போ? முஹர்ரம் மாதம் 10வது நாள் இந்த ஆஷராவுடைய நாளிலே தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்வதற்காக யூதர்கள் எல்லாம் விரட்டி போனாங்க. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா உயர்த்திட்டான். தன் பக்கம் ரஃபவுல்லாஹி இலை, அவன் பக்கமாக உயர்த்தி கொண்டான். அப்படி உயர்த்தி கொண்டது எந்த நாள்லன்னா இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாளில் தான். அதே போன்று நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அற்புதமான ஒரு வசனம் இறங்கிய நாள் இந்த நாள் தான். இன்னா ஃபதானா லக ஃபதம் முபீனா லியஃபரகல்லா மா கத்தம தன்பி, உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினானே பெருமானாரை குறித்து, அந்த வசனம் இறங்கிய நாள் இந்த நாள்லாம். இந்த வரிசையில் தான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய பேர குழந்தை, அவர்களுடைய ஈரக்கொலை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 61 கர்பலாவில் வைத்து ஷஹீதாக்கப்பட்ட அந்த நாளும் இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் ஆஷராவுடைய நாள் தான். இப்படி நபிமார்களுடைய வாழ்விலும் இன்னும் பல வலிமார்களுடைய வாழ்விலும் மிகச்சிறந்த வெற்றிகள்,
பதவி உயர்வுகள் கிடைத்த ஒரு நாளாக இருக்கிறது. அந்த நாளிலே நாமெல்லாம் துவா செய்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை எல்லாம் நீக்கி அல்லாஹு தாலா சிறப்பான ஒரு வாழ்வை அல்லாஹு தாலா தந்தருள்வான். அப்படிப்பட்ட ஆஷுராவுடைய நாளை நாம் மீண்டும் மீண்டும் பெற்று அதிலே நாம் துவா செய்து உத்தமர்களாக, நல்லவர்களாக, இன்னும் ஹுசைன் அலி அல்லாஹு தாலா அவர்களுடைய ஷஹாதத் மரணத்தை நினைத்து அவர்களை போன்று நாமும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்யும் ஒரு மனப்பான்மையை வளர்த்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையெல்லாம் ஆக்கிய அருள்புரிவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.